ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட சீசன் 2 எபிசோட் 4 பார்க்க போறோம். லட்டிஃபா எல்லாரும் வரக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துட்டு மனசுக்குள்ள பிக் ப்ரோ அவங்க கிட்ட அவரோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்லியிருக்காரு. வரதுல ஒண்ணு அவரு நேசிக்கிற பொண்ணு, இன்னொன்னு பாஸ்ட் லைஃப்ல இந்த குட்டி தங்கச்சி, அப்புறம் அவர் மதிக்கிற ப்ரொஃபசர். அவருக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியம்னா எனக்கும் முக்கியம் தான் நினைப்பா. ரியோ எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க வந்திருப்பான். ஆக்கி டக்குன்னு நடந்துருச்சுன்பா. மசட்டோ டெலபோர்டேஷன்னால வேற லெவல்பா. மேகரோ இடமே பார்க்க அழகா இருக்குன்பா. லட்டிஃபான் மத்த பொண்ணுங்க வந்து வரவேற்கும் போது எல்லாரும் அவங்கள பார்த்து ஷாக் ஆவாங்க. லட்டிஃபா வந்து அண்ணா வரவேற்கிறேன்பா. மசட்டோ பார்த்துட்டு வாவுன்பா. ஆக்கி இப்பெல்லாம் மனுஷங்க இருக்காங்களான்பா. சிலையா அட்மையர் பண்ணுவா. இதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்க வந்து ஐஷியாவை ஒரு கடவுள் போல வரவேற்பாங்க. எல்லாரும் அவன் அவ்வளவு முக்கியமானு கேட்கும் போது ரியோ ஒரு ஹை லெவல் ஸ்பிரிட் மனுஷ ரூபம் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம். சொல்ல போனா பெரிய ஆள் தான்பா. ஆக்கி அப்ப நம்மளும் மரியாதையை தான் கூப்பிடணும் போலேன்பா. மீகரோ என்ன மன்னிச்சுக்கங்க, இதுக்கப்புறம் மிஸ்னு சொல்லி கூப்பிடுறேன்பா. ஆயிஷா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்பா. சிலையா நீ ரியோவோட தங்கச்சி தானே, உன் வாழு பார்க்க அழகா இருக்கு, அதை தொட்டு பார்க்கலாமான்பா. லட்டிஃபாவும் சரின்ட்டு காட்டவும் சிலியா தான் ரொம்ப அட்மையர் பண்ணுவா. மத்தவங்க இதை பார்த்துட்டு சிரிப்பாங்க. லட்டிஃபா பேசும்போது இவ இப்படி ஜாப்பனீஸ் பேசுறான்ட்டு எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. அவ எனக்கு ரியோ அண்ணா போல ஒரு பாஸ்ட் லைஃப் மெமரி இருக்கு, அதனால தான் ஜாப்பனீஸ் பேச முடியுது. நான் உங்களுக்கான ஸ்டார் லாங்குவேஜ் டீச்சரா இருக்கேன்பா. ரியோ இது உனக்கு ஓகே தானான்னு கேட்பான். பார்த்தா லட்டிஃபா இதை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருப்பா. அண்ட் இப்படி மறைச்சு வச்சிருக்கிறது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குன்பா. ஃபர்ஸ்ட் டைம் ரியோ தானே சாப்பாடு கொடுத்துருப்பான், அழுதுகிட்டே அவ சாப்பிட்டுருப்பா. அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் எப்பவுமே உங்க தங்கச்சி, நீங்க எப்பவுமே அண்ணான்பா. ரியோ நீ எனக்கு அப்படி ஃபீல் பண்றதே ரொம்ப சந்தோஷம் தான்பா. இதுக்கப்புறம் பீப்புள் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் சேர்ந்தவங்க ஜாப்பனீஸ் பீப்புள் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. ஜாப்பனீஸ் பீப்புள் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. மிகரோ தான் பேர சொல்லுவான். லட்டிஃபா மனசுக்குள்ள இவங்கள தானே அண்ணா லவ் பண்ணாருன்னு நினைப்பா. இந்த இடத்துல வெல்கம் ஹோம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சார் எல்லாரும் உங்களுக்காக தான் காத்திருக்காங்கன்னு கூட்டிட்டு போவா. பீப்புள் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுற போல இருக்கும். மசட்டோ என் அக்கா மூஞ்சியை பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்குன்பா. ஆக்கி என்னடா சொன்னிட்டு கோவப்படுவா. லட்டிஃபா சிப்ளிங்ஸா சூப்பரா இருக்கீங்கன்பா. என்ன சொல்றேன்ட்டு பார்த்தா நீங்க ஒரே சிங்க்ல இருக்க போல இருக்குன்பா. இந்த கிராமத்து மக்கள் மனுஷங்களோட பழக்கப்படல, அது அவங்க ரியாக்ஷன் அப்படி இருக்குன்பா. இந்த ஊரை சேர்ந்து ஒரு குட்டி புள்ள மிகரு கிட்ட வந்திருப்பா. மிகரு என்ன வேணும்ட்டு கிட்ட போறப்ப அவ லட்டிஃபா கிட்ட போயிட்டு காதுல குசு குசுன்பா. லட்டிஃபா நீ ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீல, அதான் அந்த பொண்ணுக்கு அது அன்யூஷுவலா இருக்குன்பா. மிகரு நான் ஃபார்மலா வரணுங்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியே போட்டு வந்தேன்பா. ரியோ இது எனக்கு ஸ்ட்ரேஞ்சால இல்லைன்பா. லட்டிஃபா ஆக்சுவலா அந்த பொண்ணு நீ இதுல கியூட்டா இருக்கேன்னு சொல்றான்பா. மிகரோ அப்படியே சந்தோஷம்ட்டு உனக்கு அதுவும் கியூட்டா இருக்கு, எனக்கும் அப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்பா. அந்த புள்ள போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுப்பா. இதுக்கப்புறம் ஊர்க்காரங்களோட நல்லா பழகுவாங்க எல்லாரும். அவங்களும் இவங்களோட ஒரு மாதிரி சிங்க் ஆகிற போல இருக்கும். மிகரு லட்டிஃபாவை பாக்குறப்ப அவ இவளையே பார்த்துட்டு இருப்பா. அவ பார்த்ததை நோட் பண்ணவும் ஒண்ணு இல்லைன்ட்டு திரும்பி இருப்பா. இந்த இடத்துல வச்சு லட்டிஃபா அண்ட் மிகரு ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்றப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆக்கி நானும் வரலாமான்பா. லட்டிஃபா கண்டிப்பான்பா, இப்ப நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானு பேசிப்பாங்க. ரியோக்கு இதை பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கும். விருந்து சாப்பாடை பார்த்ததும் மசட்டோக்குலாம் எக்ஸைட்மெண்ட் தாங்காது. சாப்பாடு இவ்வளவு இருக்கான்பா. ஆக்கி கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கன்பா. லட்டிஃபா அது வெல்கம் பார்ட்டி தானே, ஃபார்மாலிட்டிஸ்ல இருக்குன்பா. மிகரு இந்த மக்கள் நமக்காக இவ்வளவு பண்றாங்களேன்ட்டு சந்தோஷப்படுவா. சில எங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்பா. ஆயிஷியா போதுமா நிறுத்திக்கன்பா. ரியோ என் ப்ரொஃபஸரோட டிஃபரன்ட் சைடு இப்பதான் பாக்குறான்பா. சில்டோரா ஆயிஷியா கிட்ட உங்களை பார்த்ததும் எங்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்ட்டு மத்தவங்களையும் வரவேற்கிறேன்பாரு. டாமினிக் கிட்ட போய் பார்த்துட்டு டாமினிக் இவங்க வேற உலகத்துல இருந்து வந்த போலலாம் இல்ல, இங்க வாழ்ற மனுஷங்க போலதான் இருக்காங்கன்பாரு. சில்டோரா நூர்ஸ்லா அதுக்குன்னு மூஞ்சி எவ்வளவு கிட்ட கொண்டு போறதான்பாங்க. இதை கேட்டு மத்தவங்க சிரிப்பாங்க. ரியாஸ் வந்துட்டு ரியோ அண்ட் ஐஷியான்பாங்க. இதுக்கப்புறம் டிவைன் மீட்டிங்கான செலிப்ரேஷனுக்குன்ட்டு சில்டோரா ட்ரிங்க் எடுத்து காட்டுவாரு. எல்லாரும் சேஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த அவுட் சைட் வேர்ல்டர்ஸ் நல்ல விதமா இருக்கதை பார்த்துட்டு ரியாஸ் பரவாயில்லையன்பா. மசட்டோ இங்க பாரு நமக்கு பழக்கப்பட்ட சாப்பாடுன்பா. பார்த்தா லட்டிஃபா செஞ்சதா இருக்கும். ஆக்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்பா. லட்டிஃபா ரியோவை பார்த்துட்டு இருக்கும் போது ஆக்கி ரியோவை இங்க இருக்க நிறைய பேர் சார்ந்து இருக்காங்க, அவன் உண்மையாலும் உனக்கு ஒரு நல்ல அண்ணன்பா. லட்டிஃபா சந்தோஷப்படுவா. ஆக்கி எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு, நானும் சீக்கிரமா எங்க அண்ணனை போய் பார்க்கணும்னு விரும்புறேன்ட்டு சீக்கிரம் நான் உன் லாங்குவேஜ் கத்துக்க வேணேன்பா. இதுக்கப்புறம் அவங்க தங்கறக்கான வீட்டை காட்டுவாங்க. எல்லாரும் அதை எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு இருக்கப்ப ஓப்பன் ஏர் பாத்லாம் இருக்குன்பாங்க. மசட்டோ ரொம்ப எக்ஸைட் ஆயிருப்பான். பொண்ணுங்க அவங்க குளியல ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யார் போறதுங்கிற சண்டை வந்திருக்கும், பசங்களா இல்ல பொண்ணுங்களான்னு. அதுக்கு ராக் பேப்பர் சீசர் போடுறதா இருக்கும். மசட்டோ அண்ட் ஆக்கி பசங்க பொண்ணுங்க தரப்புக்காக விளையாண்டு இருப்பாங்க. அதான் மசட்டோ தோத்து போயிருப்பான். அருட்டோ இதுக்கு நான் ஒன்ன தாட்டி விட்டுருக்கணும், நீ விளையாண்டுறதா நம்ம ஜெயிச்சிருக்கலான்பா. ரியோ சிரிச்சுட்டே அப்படியே அங்கவும் மசட்டோ அதை பாத்துடலான்ட்டு விளையாடலான்பா. பார்த்தா ரியோ தோத்துருப்பான் மசட்டோ கிட்ட. மிகரும் மேல பார்த்துட்டு நட்சத்திரங்கள்லாம் தெரியுதுன்பா. ஆக்கியும் பார்த்துட்டு எக்ஸைட் ஆயிட்டு ஆமான்பா நம்ம ஒரு இன்கிரெடிபிளான விஷயத்துக்கு வந்து மாட்டிருக்கோம், நம்ம திரும்ப போவோமா என்னன்னு கேப்பா. மிகரும் கண்டிப்பா ஒரு நாள் போவன்பா. அந்த பக்கம் மசட்டோ ரியோ கிட்ட நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, நீ எவ்வளவு பெரிய டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும் ஈஸியா சமாளிக்கிறியா, அது எப்படின்னு கேட்பான். ரியோ அப்பெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஜஸ்ட் அதை செஞ்சாகணும்னு செய்யறேன்ட்டு அவங்க அம்மாவை கொன்னவனதான் நினைச்சு பாப்பான். மசட்டோ நீ செய்ய வேண்டிய ஒன்னான்ட்டு ஷாக் ஆகவும் ரியோ ஆமா அதை செஞ்சு முடிக்க நான் ஸ்ட்ராங் ஆகணும்பா. மசட்டோ நானும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் மிகரோண்ட அக்கா ஆக்கியையும் பாதுகாக்கணும்பா. ரியோ சூப்பர்ன்பா. இதுக்கப்புறம் லட்டிஃபா வந்துட்டு அண்ணா பாத்ரூம் ஃப்ரீ ஆயிருச்சு போங்கன்பா. இதுக்கப்புறம் பசங்க கிளம்புவாங்க. இதுக்கப்புறம் சிலியாவ டேபிள் இருக்க லெட்டர் நோட்
பண்ணுவா. அடுத்த நாள் ரியோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சிலியா வந்து அவன் மூவ்ஸை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவா. ரியோவும் பார்த்திருப்பான். சிலியா அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப பிடிச்சிருக்குன்பா. ரியோ சாரி கேட்டுட்டு எல்லாரும் இந்த இடத்துக்கு பழகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் நல்ல விதமா பழகிட்டாங்க. இப்போ உங்க அப்பாவுக்கு அந்த லெட்டர் கொடுத்துடலான்பா. அப்புறம் சாரியும் காக்க வச்சதுக்கு தான்பா. சிலியா குடுக்கலாம் தானான்னு கேப்பா. ரியோ அதுக்கு என்னன்பா. சிலியா நீ மத்தவங்க எல்லாத்தையும் அவங்க உலகத்துக்கு அனுப்புறக்காக ரொம்ப பாடுபடுற, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உன் விஷயத்துல இன்பா. ரியோ ஒன்னும் புரியாம முடிப்பான். சிலியா நீ உன் அப்பா அம்மாவுக்கான அந்த கல்லற விஷயத்துக்காக போனன்னு சொன்ன. இருந்தாலும் அதையும் தாண்டி ஏதோ இருக்குன்னு தோணுது. ஏன்னா என் மேரேஜ் நடக்கிறப்பெல்லாம் கிட்டத்தட்ட நீ ரொம்ப வருஷம் கழிச்சு தானே வந்த. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எதாலையும் காயப்படக்கூடாதுன்பா. ரியோ நீங்க என் மேல அக்கறைப்படுறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க என் வழியில குறுக்க வரீங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்காதீங்க. நான் உங்களை காப்பாத்தின அந்த விஷயம் இருக்குல்ல, அதை நான் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய கடமையா தான் நினைச்சேன். இதுக்கப்புறம் உங்களோட அந்த லெட்டர் அனுப்பிச்சிட்டு நான் ரோடானியாவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண கிளம்புற ஹீரோஸை பத்தின்பான். சிலியா அப்படியே விஷயம் சொன்னதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் உனக்கு ஏதாவது உதவி கேட்கணும்னா தயங்காம கேளு. ஏன்னா பில்ட்ரம் கிங்டம்லயே அதீத அளவான மேஜிக்கை யூஸ் பண்ற ஒரு சூப்பர் மேஜ் பக்கத்தால இருக்காங்கிறத மறந்துடாத. ரியோ அப்படியே அங்கவும். சிலியா தெரியாதன்பா. ரியோ தெரியாம என்னன்பா. சிலியா சிரிச்சுட்டே இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எப்பவும் அவன் கூட இருப்பேன்பா. இதுக்கப்புறம் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ரொடானியா போறக்கு ரியோ சிலியா அண்ட் ஐஷியா கிளம்புவாங்க. எல்லாரும் சேஃபா போயிட்டு வாங்கன்னு தாட்டி விடுவாங்க. சாரா மிகர் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கதா சொல்லுவா. பார்த்தா பென்டோ வச்சிருப்பா சாப்பிடறதுக்கு. டைம் கிடைச்சா தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்பா. ரியோ அக்கறைப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கீல, ரொம்ப தேங்க்ஸ்ன்பா. மிகரும் நீங்க எங்களுக்காக பல விஷயங்கள் செய்றீங்க. உங்களுக்கு இதுல பெரிய அலைச்சல் தான். அதுக்கு கைமாற இதனாவது செய்ய முடியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன்பா. ரியோ இந்த விஷயங்களை மனசுல போட்டுதான் குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் நான் விரும்பி தான் செய்யறேன்பா. மிகரும் தேங்க்யூ சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு செய்யற எவ்வளவு பெரிய உதவிக்கு கண்டிப்பா நான் கைமாறு செய்வேன்பா. ரியோ எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான்பா. மிகரும் நான் செஞ்ச சாப்பாடு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன்பா. ரியோ எனக்கு உன்னோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும்பா. ஆர்ஃபியான் ஆல்மா டீஸ் பண்ற போல ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல பேசிக்கிறீங்களேன்பாங்க. மசட்டோ நீங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறக்குள்ள நான் நல்லா கடினமா ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆவன்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் கிளம்பிருப்பாங்க. மீஹரோ அவங்க சேஃபா போயிட்டு வரணும்னு ப்ரே பண்ணுவா. லட்டிஃபா அவங்க போனதும் அவங்க திரும்ப வரப்ப நீங்க ஸ்டால் லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசணும், அவங்களை ஆச்சரியப்படுத்தலாம், ஏன்னா எல்லாரும் தயாரான்னு கேப்பா. ஆக்கி மசட்டோ தயாருன்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வாக்கியை மீட் பண்ணி இந்த மாதிரி இன்விடேஷன் வந்து எங்க ராஜ்யத்துல இருந்து ராஜா கொடுத்து தாட்டிருக்காருன்னு சொல்லி பேசுறப்பெல்லாம் ஹீரோவாக்கி ஒரு மாதிரி தகச்சு போனபடியே தான் இருப்பான். டியூக் சார் ஹீரோவாக்கி சொல்லட்டும், எது வந்தாலும் அப்புறம் முடிவெடுத்துக்கலான்பா. லிசலட் நான் உங்களை ப்ரெஷர் பண்றக்காகலாம் இங்க வரல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, அதை தாண்டில நான் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன்பா. ஹீரோவாக்கி மனசுக்குள்ள இந்த பொண்ணு டாப் டு பாட்டம் வரைக்கும் கியூட்டா இருக்கா, ஈவன் இவளோட வாய்ஸ் கூட, ஆனா இவ வேற ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு நோபல் பொண்ணா இருக்கா, ஆனா இவளை பார்க்கும்போது எதுக்கு என்ன அப்படியே தூக்கி போட்டு அடிக்கிற போல இருக்குன்னு நினைப்பான். ஃப்ளோரா சார் ஹீரோவாக்கி என்னாச்சுன்னு கேப்பா. ஹீரோவாக்கி இப்பதான் நார்மல் ஆயிட்டு, நீங்க சொல்ற இந்த பார்ட்டி ஹீரோஸை பாக்குறக்காக தானே, அப்புறம் நான் வராம எப்படி, லிசலட் நீ அங்க இருப்பீலன்னு கேட்பான். அவ அங்க இருக்க நோக்கம் தான்பா. ஹீரோவாக்கி நீ இருப்பினா நான் வரேன்பா. லிசலட் இதை கேட்டா ராஜா கண்டிப்பா சந்தோஷப்படுவாருன்ட்டு பார்ட்டியில வச்சு நான் உங்களை திரும்ப சந்திக்க காத்திருக்கேன்பா. ஹீரோவாக்கி வெக்கப்பட்டே உட்காந்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் 3 பேரும் பெல்ட்ரம் கிங்டம்க்கு வந்து காட்டுவாங்க. ரியோ நீங்க பிறந்த இடம்பா. சிலியா இதான் நான் வளர்ந்த வீடு, கீழே தெரியுது பாருன்பா. இந்த இடத்துல வச்சு சிலியா கார்டனுக்குள்ள ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கு, அது குடும்பத்தாளர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ரூட் டைரக்டா மெயின் ஹவுஸ்க்குள்ள போகும். இந்த லெட்டரை கொடுத்துட்டு வரக்கு நம்ம அந்த வழியை பயன்படுத்திக்கலான்பா. எந்த கார்ட்ஸோட கண்ணிலையும் படாம ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. ரியோ இது சரிப்பட்டு வருமான்னு கேட்பான். சிலியா ஒர்க் அவுட் ஆகுன்பா. ரியோ கிட்ட மாட்டிக்குவோமோன்னு பயமாவும் இருக்குன்பா. ஒரு கார்டு இந்த பக்கம் நோட் பண்ற போல இருக்கும். ரியோ பிரசன்ஸ் மறைக்க ஸ்பிரிட் ஆர்ட் பயன்படுத்தலான்பா. ஐஷியா அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்பா. கரெக்டா கார்டு வரப்ப 3 பேரும் மறைஞ்சிருப்பாங்க. அந்த கார்டு திரும்பறக்குள்ள சீக்கிரம் அந்த பேசேஜை ஓபன் பண்ணி விடுங்கன்பா. ரியோ அவளும் தட்டி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பா. இதுக்கப்புறம் அந்த வழியில போயிருப்பாங்க. சிலியா அங்க இருக்க ஒரு லேம்ப் எடுக்கவும் அது அவ அப்பாவோட டேபிள் இருக்க லேம்போட ரியாக்ட் ஆகும். ரியோ இது ஒரு அலாரம் போலையான்னு கேட்பான். இதுக்கப்புறம் வந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு போகணும்னு பாப்பாங்க. சிலியா அப்பா யார் வந்திருப்பாங்களோன்ட்டு உள்ள வருவாரு. ரியோ நம்ம சீக்கிரம் கிளம்பணும்பா. சிலியாக்கு லைட்டா வருத்தமா தான் இருக்கும். அவங்க கிளம்புனதும் சிலியா அப்பா வந்து பார்க்கும்போது லெட்டர் மட்டும் இருக்கும். என் மகளே சிலியான்ட்டு வந்து பார்த்திருப்பாரு. பட் லெட்டர் தான் கிடைச்சிருக்கும். அந்த லெட்டர்ல அன்பான அப்பா அம்மா நான் உங்களை கவலைப்படுத்தி இருந்தா நம்ம மன்னிச்சிருங்க. குடும்பத்துக்கான என் மேரேஜ் வந்து ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நான் சேஃபா தான் இருக்கேன். நான் நம்புற மனுஷங்களோட நான் உங்களுக்கு அதை பத்தி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நானே உங்களை திரும்ப வந்து பார்க்கும்போது மொத்தமா சொல்றேன்னு இருப்பா. சிலியாவோட அப்பா சிலியா எங்க இருக்குன்னு கத்திட்டே வரப்ப காட்ஸ் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவர் ஒன்னும் இல்லைன்றவாரு. மனசுக்குள்ள நீ ஒன்னும் எங்களை டிசப்பாயிண்ட்லாம் பண்ணலாமா, திரும்ப கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம்னு நினைப்பாரு. ரியோ இது ஓகேவான்னு கேட்பான். சிலியா அழுதுட்டே இருக்கனால அவ இதுதான் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன்பா. ரியோ அப்ப சரிங்கபா. சிலியா தேங்க்ஸ்ன்பா. ரியோ திரும்ப வரப்ப நீங்க உங்க பேரண்ட்ஸை பார்க்கலான்பா. சிலியாவும் கண்டிப்பான்பா. ஆஷியா அடுத்தரோட நீ அதானு கேட்பா. ரியோ ஆமான்பா. இதுக்கப்புறம் லிசலாட்ட காட்டுவாங்க. பறக்கிற கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது ஆரியா நம்ம சீக்கிரம் அமாண்டா போயிடலான்பா. என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் புரியாது. இந்த இடத்துல ஒரு மெய்ட் வந்துட்டு நம்மள ஒரு கருப்பு டிராகன் தாக்குதுன்பா. அது அப்படியே நேரா வரப்போல காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.